பூயோதம். பகுத்தறிந்து உணரும் தன்மை கொண்ட மனிதர்கள் தன்னை போல பல லட்சம் மக்களுக்கு எது நன்மை எது தீமை என தெரிந்தாலும் அவற்றையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு தனக்கு எது நன்மையோ அதை மட்டும் எடுத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு தீமைகளையும் அழிவுகளையும் ஏற்படுத்தி வாழக்கூடிய இழிவான செயல்களை புரிந்த பகுத்தறிவாளர்கள் இறந்த பின்பு அடைகின்ற நரகம் பூயோதம் நரகமாகும். சிறிதும் அச்சமும் நாணமும் இன்றி இழிவான மக்களுடன் கூடி மகிழ்ந்து ஒழுக்க குறைபாட்டுடன் வாழக்கூடிய பகுத்தறிவாளர்கள் அடைகின்ற நரகமும் இதுவே ஆகும். உடலும் ஆன்மாவும் இணைந்த நிலையில் பூலோகத்தில் வாழக்கூடிய மக்கள் எந்தவிதமான இலக்குகளும் லட்சியங்களும் இன்றி எப்படி வேண்டுமானாலும் வாழ்க்கையை வாழலாம் என்ற அடிப்படையில் தனது வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு மற்றவர்களுக்கு பல வகையில் துன்பங்களை ஏற்படுத்தி மிருகங்களைப் போல் சுற்றித் திரியும் காயவர்கள் சென்றடைகின்ற நரகம் பூயோதம் ஆகும். தன்னை போன்ற சக மனிதர்களுக்கு தீமைகளை புரிந்து அவர்கள் இகழ்ந்து பேசும் நிலையில் வாழக்கூடிய பகுத்தறிவாளர்கள் அடையும் நரகமும் இதுவே ஆகும். எந்த ஒரு லட்சியங்களும் கனவுகளும் இல்லாமல் குடும்ப உறுப்பினர்களை பற்றி கவலை கொள்ளாமல் ஊர் ஊராக சுற்றி தனது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் இந்த நரகத்தில் துன்பங்களை அனுபவிக்க தயாராக இருப்பார்கள். இந்த நரகமும் வைதரணி நரகத்தைப் போலவே இருக்கும். ஆனால் இது சிறிய அளவில் ஒரு குட்டையை போன்ற அமைப்பை கொண்டதாக அமைக்கப்பட்டிருக்கும். அந்த குட்டையில் ராட்சச வடிவம் கொண்ட நண்டுகளும் தவளைகளும் அரணை போன்ற உயிரினங்களும் நிரம்பி காணப்படும். இந்த குட்டையில் நீருக்கு பதிலாக சிறுநீரகமும் மலமும் நிறைந்திருக்கும். செய்கின்ற பாவத்தின் விளைவாக இந்த நரகத்தை அடைகின்றவர்களை அங்கிருக்கும் மிருகங்களாலும் யமக்கிங்கர்களாலும் துன்புறுத்தப்படுவார்கள். இந்த துன்பத்திலிருந்து வெளியேற குட்டையின் கரைகளில் முயற்சி செய்து வெளியேறும் ஆன்மாக்கள் கரைகளில் நிரம்பி இருக்கும் கோழை சளிகளினால் வழுக்கி மறுபடியும் அந்த குட்டையிலேயே விழுந்து துன்பத்தை அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள்.